வணக்கம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னங்கிறது பார்த்துட்டோம். அதாவது ஒரு ஃபண்ட் மேனேஜர், இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்ச ஒரு ஃபண்ட் மேனேஜர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஒரு 40 to 50 ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு குரூப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது பேஸ் பண்ணி ஒரு 4 டைப்ஸாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து எஸ்ஐபி, லம்சம், எஸ்டபிள்யூபி அண்ட் எஸ்டிபி. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலரான இதான லம்சம் அண்ட் எஸ்ஐபிஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ லம்சம்னா என்னன்னா வந்து நம்ம மொத்தமாக நம்ம கிட்ட இருக்க பணத்தை இன்னைக்கே வந்து ஒன் ஷாட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ 1 lakh இருக்கு, 2 lakh இருக்கு. இது வந்து எதர் நமக்கு ஒரு போனஸாக வந்திருக்கலாம், இல்லை ஒரு வேரியபிள் பேயாக வந்திருக்கலாம், இல்லாட்டி நமக்கு வந்து ஏதாவது ஒரு அசெட் வித்து, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கார் வித்தோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசெட் வித்து நமக்கு வரும்போது அந்த பணத்தை வந்து நம்ம மொத்தமாக இருக்கிறத உடனே இன்வெஸ்ட் பண்ணோம்னா வந்து லம்சம் பண்ணுவோம். பட் லம்சம்ல வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் பர்ச்சேஸும் பண்ணிடுவீங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் லம்சம் பண்ணீங்கன்னா ரொம்ப அதிக லெவலில் அதிக வேல்யூவில் இருக்கும்போது மார்க்கெட்டை வந்து ஃபுல் ஷார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் கீழே போகும்போது அது வந்து பாதிக்கும். பட் ஆனால் லம்சம் எப்போ வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்கும்னா மார்க்கெட் நல்லா குறைஞ்சிருக்கு, லாஸ்ட் ஒரு 10 months குறைஞ்சிருக்கு, லாஸ்ட் ஒரு 2 days சிவியராக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த டைமில் லம்சம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கால் கொடுக்கும்போது லம்சமாக ஒரு 1 lakh 2 lakh பிக் அமௌண்ட் வந்து ஒன் ஷார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லோவர் சைடு வந்து நல்லா கேப்சர் பண்ணும். பட் அந்த லம்சம் வந்து நம்ம எப்போ பண்ணுங்கிறது டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட் நாலேஜ் வேணும். ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்டரோட கைடன்ஸோட, அட்வைஸரோட கைடன்ஸோட பண்ணும்போது கரெக்டான லம்சம் எப்போ பண்ணுங்கிறது நம்ம பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒரு காமனாக நம்ம எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பீரியடுக்கு பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான வேனா வந்து எஸ்ஐபி. எஸ்ஐபி வந்து இரஸ்பெக்ட் ஆஃப் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம த்ரூ அவுட்டாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதே வந்து எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட இன்கம் வந்து ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் ஒரு சேலரியாக வரும், இல்லை வந்து நமக்கு வேறு மாதிரி ஒரு ரெண்டல் இன்கமாக வரும். அந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு ஒரு மந்த்லி பேசிஸில் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வர இன்கமில் வந்து ஒரு பர்டிகுலர் குவாண்டம் வந்து நம்ம வந்து எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து எஸ்ஐபி மூலமாக ஒரு 5th இல்லை 2nd அந்த மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நமக்கு ஒரு 20,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது இரஸ்பெக்ட் ஆஃப் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது வந்து கூட வேல்யூ வாங்கும், பட் அதே நேரத்தில் மார்க்கெட் கூட இருக்கும்போது கம்மி வேல்யூ வாங்கும். ஸோ இதனால வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரீசனபிளாக இருக்கும். லாங் டர்மாக நீங்கள் ஒரு 3-5 years இல்லை இன்டெஃபினட்டாக கூட பண்ணணும்னா எஸ்ஐபி வந்து பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ அதுதான் நம்ம இனிஷியலாக ஒரு பிகினருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது எஸ்ஐபிஸ். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எப்பயுமே ஒரு எஸ்ஐபி பண்ணணும். பட் அது போக வந்து அப்பப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, மார்க்கெட் குறையும் போதோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரும்போதோ, ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வரும்போதோ லம்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அதையும் பண்ணும். இது ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது தான் நம்மளோட வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போக வந்து இன்னும் 2 வேஸ் இருக்குது, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அண்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுங்கிறது இல்லை, பட் ஒவ்வொருத்தவங்களோட தேவை பொறுத்தும் ஒவ்வொருத்தவங்களோட